ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என் மேல அன்பும் பாசமும் பக்தியும் நம்பிக்கையும் வச்சிருக்கிற உனக்காகவே 1 இல்லை 2 இல்லை 3 மிகப்பெரிய அற்புதங்களை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இப்போது நீ எதையெல்லாம் தேடி அலைகிறாய் என எனக்கு தெரியும். உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியாக வாழணும்னு நினைக்கிற. அதே போல உன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம், பணக்கஷ்டமும் மனக்கஷ்டமும் இருக்கு. அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிற. இப்படி நீ எதையெல்லாம் தேடி அலைகிறாயோ, எதையெல்லாம் எதிர்பார்க்குறியோ, அதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க இந்த வராகி அம்மா தயாராயிட்டேன். நீயே யோசிக்காத இந்த அற்புதங்களை நடத்தி நீ தேடியதையெல்லாம் உன் கைகளில் தானாகவே வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ எதிர்பார்க்குற பணத்தை உன் கைகளில் கொடுத்து உன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிஞ்சு நீ நிம்மதியா மனநிறைவோட மகிழ்ச்சியா வாழும்படியும் நான் செய்வேன் என் செல்லமே. நீயே யோசிக்காத வகையில் ஒரு அதிசயம் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினச்சி ஏமாந்து நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு எது உண்மை, எது பொய், எது யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் பாசம் வச்சிருக்கவங்க, யார் வேஷம் போடுறவங்கன்ற எல்லா உண்மையையும் வெளிச்சம் காட்டப் போகிறேன். வெளிச்சம் போட்டு படம் பிடிச்சு காட்டி இனிமேலாவது உன் வாழ்க்கைய நீ கவனமாக வாழணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் பொறுமையவே சோதிக்கிற அளவுக்கு இப்போது உன் வாழ்க்கையில் சோதனைகளும் நெருக்கடிகளும் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீ அமைதியோடு கடந்து வர தயாராகு. உனக்கு பக்கபலமாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. வாழ்க்கையில் எந்ததான் தடையும் தடைகளும் பிரச்சனைகளும் வந்தாலும் கூட அது அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை வழி நடத்த இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் மனசில் நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நல்லபடியாக நடந்தே தீரும். உனக்கு இருக்கும் எல்லா தடைகளையும் கரைத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். காலம் இப்போது உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இனி வரக்கூடிய காலம் உனக்கு இஷ்டப்பட்ட விஷயங்களையும் நடத்தி கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தந்தே தீருவேன். இறை நம்பிக்கையோடு என்னை வணங்கி வரும் உனக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து முடிவுக்கு வரப்போகுது. நீ எதை யோசிச்சாலும் அதை வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கேட்பாயா? இந்த உலகத்தை பற்றி இப்போ உனக்கு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க. நிறைய அனுபவங்களும் பல விஷயங்களை பற்றிய புரிதலும் உனக்கு வந்திருக்கு. இருந்தாலும் கூட ஒரு தாயாக நான் இருந்து உனக்கு பல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியது முக்கியம் என்பதை நான் அறிவேன். ஒரு குருடன் பார்வை வந்துச்சுன்னா எப்படி கையில் இருக்கிற கைத்தடியை தூக்கி எறிஞ்சிட்டு தானே தனியாக நடந்து போவானோ, அதே போலதான் நீ உறவுகளுக்காகவும் சொந்த பந்தங்களுக்காகவும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காகவும் என்னதான் துணையா கூடவே இருந்து எல்லாத்தையும் செஞ்சாலும் நீ ஒரு கைத்தடி போலதான். அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கான நிலைமை வரும்போது உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு தானே தனியாக தனித்துவத்தோடு வாழ ஆரம்பிச்சிருவாங்க என் செல்லமே. இதை எப்போதும் நீ மனசளவில் உணர்ந்துக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் புரிஞ்சுக்கிட்டும் நடந்து கொள்ள பழகு. இதை உனக்கு சொல்லித்தர வேண்டியது உன் தாயாகிய என்னுடைய கடமை. அதனால் எப்போதும் அடுத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் பார்க்காம எல்லாத்தையும் செய்யாமல் உனக்காகவும் கொஞ்சம் செய்ய பழகு. உனக்காகவும் நேரம் ஒதுக்கு. உனக்கு ஆசைப்பட்டதை வாங்க முயற்சி செய். நான் என்னதான் சொன்னாலும் மறுபடியும் மறுபடியும் நீ போய் மாய வலைகளுக்குள் சிக்கி கொள்ளாதே. இந்த ஜென்மத்தில் நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் உன் முன்ஜென்மம் கர்ம வினை ஒன்று இப்போது உன்னை வாட்டி வதைப்பதை நான் பார்க்குறேன். அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். உனக்கு துரோகம் செய்தவர்கள் யாரையும் நீ ஒருபோதும் பழி வாங்காதே. யார் என்ன துரோகம் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் கெடுதல் செய்தாலும் கொடுமையே செய்தாலும் கூட அம்மா வராகி இது எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க. நீ தான் இதை சரி செய்யணும்னு அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. இந்த வராகி அம்மாவை போல இந்த உலகத்தில் தண்டனை கொடுக்க யாராலும் முடியாது. உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு தண்டனையை கொடுத்து நல்லதையே நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காக பல நன்மைகளையும் நானே செய்வேன்.
நீயே யோசிக்காத அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. நீ பட்ட துன்பங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். ஒவ்வொரு முறை நீ தடுமாறி விழுகும் போதும் உன்னை தூக்கி வெற்றி பாதையில் கூட்டிகிட்டு போனது நான் தான். இந்த முறையும் கண்டிப்பாக உனக்கான விஷயங்களில் வெற்றி கிடைக்கும்படி செய்கிறேன். நீ எதிர்பார்த்த பணத்தை கொடுப்பேன். நீ ஆசைப்படுற வெற்றியையும் மகிழ்ச்சியையும் கூட உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. இதுவரைக்கும் நீ எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி கர்ம வினைகளோட போராடிதான் இப்போதைய நிலைமையில இருந்துகிட்டு இருக்க. இந்த சூழ்நிலை கண்டிப்பாக இன்னும் உயரும். இன்னும் நல்ல நிலைமையில நீ நல்லபடியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் எத்தனையோ நல்ல காரியங்களை நீ செஞ்சிருக்க. ஆனால் உனக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கான்னு கேட்டால் யோசிக்கக்கூடிய விதத்தில் தானே இருக்கிறது. அதனால தான் இனிமே கேட்டவுடனே நீ சந்தோஷமாக சொல்கிற அளவுக்கு உனக்கான நல்லது அனைத்தையும் நானே நடத்தி கொடுக்க வந்துட்டேன். நீ கேட்டதும் உன்னுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் இப்போது நல்லபடியாக நடக்கப் போகுது. உன் மன சஞ்சலத்தையும் கவலைகளையும் குழப்பங்களையும் போக்கி உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும்படி செய்ய போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. இந்த ஜென்மத்தில் நான் எந்த தப்பும் செய்யலைனாலும் இதற்கு முன்பாக செய்த பழைய கர்ம வினைகளை என்னால் தீர்க்க முடியலையே. அது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு நீ புலம்ப வேண்டாம் என் செல்லமே. ஓ நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீ வைரம் போல ஜொலிக்க போகிறாய். உன்னுடைய குணத்துக்கும் உன் வாழ்க்கைக்கும் சேர்த்து மாபெரும் வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன். இனிமே உன் வார்த்தைகளை மட்டும் நீ கவனமாக பார்த்து பேசு. நீ பேசும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நீ கவனமாக இருந்தாலே உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நீ நினைக்கிற அளவுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக போயிடாது. முதல்ல வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி பயப்படுறதை நிறுத்து. என்ன மீறி உன் வாழ்க்கையில் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். நீயாகவே வீணா கற்பனை செஞ்சு நம்பிக்கை இழக்க வேண்டாம். உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு பிடிச்சவங்களோ உன்னை பிடிச்சவங்களோ யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒரு நாள் உன்னை விட்டு போக தான் போகிறாங்க. நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ போகிறன்றது உன் கைகள்லையும் நீ எடுக்கிற முடிவுகள்லையும் தான் இருக்குது. எப்போதும் உனக்காக இன்னொருத்தரை சார்ந்து வாழாதே. எது உன்னை விட்டு போனாலும் போகட்டும்னு உன் வாழ்க்கையை நீ தனியாக சிறப்பாக வாழ தயாராகு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி நிரந்தரமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பெரும்பாலும் நீ எதை பற்றி யோசித்து கற்பனை செய்கிறாயோ அந்த அளவுக்கு தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீ உன்னுடைய துன்பங்களையும் துயரங்களையும் தீவிரமாக யோசிக்காம நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் சரி, எதெல்லாம் சிறப்புன்னு இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். நீயாகவே ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை இழந்துருவோமோ நினச்சி பயப்பட வேண்டாம். நீ நன்றாக ஒன்றாக வாழும்படியும் நன்மையான புதுமையான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா போதும். ஒவ்வொன்றாக உனக்கு நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ ரசித்து பார்க்க முடியும். எப்போவுமே பேச்சில் மட்டும் பெருசாக பேசாமல் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேச்சை பெருசாக வச்சுக்காம வீரம் காட்டாமல் செயலில் ஒரு படி முன்னே நில்லு. செயலை சிறப்பாக நல்லபடியாக அழகாக நீ செஞ்சு முடிக்கும்போது அது தானாகவே வெற்றியை கொடுத்துடும். உன்னால் முடிஞ்ச முயற்சிகளை நீ 100% செஞ்சினா அதற்கான பலன் என்பது 1000 மடங்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். உன் வேகம் குறைந்தாலும் பரவாயில்லை. உன் நோக்கம் மட்டும் ஒருபோதுமே குறையக்கூடாது. உன் நோக்கத்தை உயர்வானதாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் உன்னை சிகரத்தில் ஏற்றி நிறுத்தி தூக்கி பிடிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. நீ முதல்ல கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. உன்னை மற்றவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, மற்றவங்க உன்னை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த வராகி அம்மா எப்போதுமே உன்னை நேசிக்கிட்டே தான் இருக்கேன். உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது.
உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வருவேன். நீ ஜெயிக்கிறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை வாழ வச்சு ஜெயிக்க வச்சு காட்டுவேன் செல்லமே. உன்னுடைய தன்னம்பிக்கையை நொறுக்கும் விதமாக உன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, உனக்கெல்லாம் அது நடக்காதுன்னு யார் உன் மனதை உடைக்கும்படி பேசினாலும் நீ மனசுடைந்து போகாதே. நீ கண்டிப்பாக பல வெற்றிகளை பெறத்தான் போகிறாய். தனியாக இருந்து தவிக்கும் உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ நிச்சயமாக தோற்று போகவே மாட்டாய். உன் உறுதி தன்மையை அதிகரித்து உன் வாழ்க்கையில் நல்ல பாடங்களை நான் நடத்தி தரப்போகிறேன். நீ கண்டும் காணாமல் விளண்டு போகாதே. உன் பாதையில் உறுதியாக இரு. நீ செய்ய வேண்டிய செயல்களில் கவனமாக இரு. உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பதும் உன்னை எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பதும் இந்த வராகி அம்மாங்கிறத நீ முழுசாக நம்பினா போதும். அந்த நம்பிக்கையை உண்மையாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் உனக்கான நல்ல விஷயங்கள் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம். உனக்கு நல்லது நடக்கும்படி தான் நான் இப்போது ஒரு அதிசயத்தை நிகழ்த்த வந்திருக்கேன். நீ கிடைக்காது நினச்ச விஷயத்தையும் நடக்காதோ நினச்சி பயந்த விஷயத்தையும் நல்லபடியாக நீயே ஆச்சரியப்படும்படியாக நடத்தி தரப்போகிறேன். நீ பலமுறை முயற்சி செஞ்சும் நடக்காத விஷயங்கள் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடந்தே தீரும் என்பதை புரிந்துகள். உன் முயற்சி இல்லாமல் நீ கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியாது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை இழக்காதே. இந்த வராகி அம்மாவின் சத்திய வார்த்தைகளை முழுசாக நம்பி நீ சரியாக எல்லாத்தையும் செய்யும்போது கண்டிப்பாக அது உனக்கான வெற்றியை பெற்றுத்தரும் என் செல்லமே. நீ ஒருபோதும் சோகமாக இருக்காதே. இந்த வராகி அம்மா ஒருபோதும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டேன். அப்படி கஷ்டமோ வலியோ வேதனையோ ஏதோ ஒன்று வருதுன்னா நான் உனக்கு வழிகாட்ட போகிறேன்றதை புரிஞ்சுக்கோ. இன்றோடு உன் கவலைகள் அனைத்தும் தூசாக பறக்க போகுது. தைரியமாக நீ செய்யும் எல்லா வேலைகளிலும் உனக்கான வெற்றிகளை நான் கொடுப்பேன். இனி வரும் காலம் உனக்கு நல்ல காலமாக இருக்கும்படி செய்ய போகிறேன். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்வாழ்க்கை அமையும்படி நல்வழிகளை நான் உருவாக்க போகிறேன். உன் வழித்துணைக்கு யார் வரணும்னு நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். யாரையுமே உன் தேவைக்காக எதிர்பார்க்காதே. யாரை பற்றியும் யோசிச்சு குழம்பாதே. உன் வாழ்க்கை துணையாகவும் உன் வழித்துணையாகவும் இந்த வராகி அம்மா எப்போதும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன்னு நம்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பலனாகவும் பரிசாகவும் உனக்கு தேவையானது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் செயலில் உள்ள நேர்மைக்கான பரிசு தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நற்செயல்களுக்கும் ஏற்றாற் போல நல்ல பரிசினை இந்த வராகி அம்மா நானே உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறேன். நீ எப்போதும் உன் மனசை கவலைகளிலிருந்து விடுவிச்சு சந்தோஷமாக வச்சுக்கிட்டா மட்டுமே போதும். சந்தோஷமாக நீ இருக்கும்போது தான் உனக்கான விஷயங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும். உனக்கான பரிசை நான் உருவாக்கிட்டேன் என் செல்லமே. இனி அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக உனக்கான வேலைகளை செய்ய தொடங்கு. என் மேலே நீ வச்சிருக்க அன்பு அனைத்தையும் புரிந்தவளாக இருப்பதால் தான் இனி உனக்கு எந்த கவலையும் இருக்கக்கூடாதுன்னு நல்லதை நடத்தி கொடுக்க ஓடோடி வந்திருக்கேன். ஒரு நொடி பொழுதில் கொண்டு நான் உன்னை காப்பாற்ற முடியும். நீ எப்போதும் எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வர தயாராகு. உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து சீரும் சிறப்புமாய் வெற்றிகரமாய் மகிழ்ச்சியாய் மனநிறைவாய் வாழ வைக்கிறேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை கூட இந்த வராகி அம்மா கண் திறந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு முடிவு கட்ட போகிறேன். நீயாகவே எதையாவது நினச்சி கலங்கிக்கிட்டே இருக்காம தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் காணாமல் போனவங்களை தேடுக்கலாம். கண்டுக்காமல் உன்னை விட்டுட்டு போனவங்களை நீ தேடி போகாமல் அமைதியாக ஒதுங்கி இருந்தினா அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். மேலிருந்து கீழே விழுந்த குப்பை காகிதம் கூட மறுபடியும் மேலே எழுந்து பறப்பதற்கு முயற்சி செய்யும்போது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களோடும் வாழக்கூடிய நீ ஒருபோதும் குப்பையாக கீழே விழுந்து கிடக்க மாட்டாய். தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உன்னை கோபுரத்தின் மேலே அமர வச்சு வெற்றியாளனாக அறிவிக்க போகிறேன். தாங்க முடியாத துயரத்திலும் துன்பத்திலும் நீ இருக்கன்றதை பார்த்துட்டு தான் உனக்காக 3 அற்புதங்களை நடத்த வந்தேன்.
இப்போது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியும் நீ கேட்ட காசு பணமும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதும் என அனைத்துமே உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்லது நடக்கத் தொடங்கும். நீ தளர்வாக இருக்கும்போது இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக இந்த உலக வாழ்க்கையவே நீ ஜெயிக்கலாம்.